எக்ஸ்ட்ரீம் 250R ஹீரோவோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். அந்த ப்ரீமியம் மோட்டார் சைக்கிள் செக்மெண்ட்டை கேப்சர் பண்ணோன்ற ஒரு கோலை ரீச் பண்ணுறதுக்கு இதுதான் வெப்பன். அண்ட் ஐ திங்க் ஹீரோ அதில் சக்சீட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெல்கம் டு Rav Night. I think I got a vendetta. Oh now they call me, I seen them. All of those times getting severed. I told them all I can let up. ஸோ எக்ஸ்ட்ரீம் 250R என்னது? ரீசெண்டாக ஹீரோ வந்து ட்ராக்கன் கான்செப்டாக ஷோ பண்ண அந்த மோட்டர் சைக்கிள் தான் ப்ரொடக்ஷன் வேரியண்ட்டாக இப்போ மாறி இருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த ப்ரோட்டோடைப்பில் இருந்த எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது. பட் மோரலெஸ் டிசைன் எல்லாத்தையும் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த ஹார்னட் 2.0வோட ரிசம்ப்ளன்ஸ் நிறைய இடத்துல தெரியுது. மேபி ஹீரோ ஹோண்டா அலையன்ஸை இன்னும் மறக்கலைன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மாஸ் ஃபார்வர்ட் டிசைன் ஷார்ப்பாக நல்ல ப்ரீமியமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். பட் டிசைன் வந்து நான் எவ்வளோ நேரம் பேசினாலும் அது சப்ஜெக்டிவ் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செகண்ட், ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பொறுத்த வரைக்கும் ஹீரோ சில இடத்துல ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த பெயிண்ட் ஃபினிஷாக இருக்கட்டும், அந்த இன்ஜின் கோட்டிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க நல்லா இருக்குது. பட் சில இடத்துல குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பார் அண்ட் வெயிட்ஸ் என் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. அண்ட் சில நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் வந்து இன்னும் நல்லா பெட்டர் ஃபினிஷ்டாக இருக்கலாம்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஓவராலாக ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான், ரொம்ப குறை சொல்கிறதுக்கெலாம் எதுவும் கிடையாது. ஸோ டிசைன் ஆஸ்தட்டிக்ஸை பற்றி அதிகமாக பேசாமல் இந்த பைக்கோட ஹார்ட்டை பற்றி கொஞ்சம் பேசலாம். ஹீரோ புதுசாக ஒரு டிவோஎஸ்சி லிக்விட் கூல்டு 250cc இன்ஜினை கம்ப்ளீட்டாக நியூவாக கிரவுண்ட் அப்பாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்க இது வரைக்கும் பர்ஃபெக்ட் பண்ணாத நிறைய விஷயத்த இதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் கூலிங்காக இருக்கட்டும், அப்புறம் வேல் ட்ரெயினுக்கு டைமண்ட் லைக் கார்பன் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீமியம் மோட்டர் சைக்கிள்ஸில் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேடிஎம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஎல்சி கார்பன் கோட்டட் வால் ட்ரெயின் தான் இருக்குது. ஸோ அது வந்து ஹீரோவும் இப்போது பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோ ஒர்க் பண்ணது மெயினாக விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் 160R எடுத்துக்கிட்டோன்னா அந்த செக்மெண்ட்டோட ஃபாஸ்டஸ்ட் ஆக்சலரேட்டரிங் மோட்டர் சைக்கிளாக இருக்குது. அதே கான்செப்டை தான் இந்த 250லையும் கிட்டத்தட்ட திணிச்சிருக்காங்க. இந்த மோட்டர் சைக்கிள் 250 செக்மெண்ட்டில் ஃபாஸ்டஸ்ட் ஆக்சலரேட்டிங் மோட்டர் சைக்கிளாக இருக்கணுன்றது அவங்களோட ஒரு கோலாக இருந்திருக்கு. அதை வந்து என்னால் மற்ற மோட்டர் சைக்கிள்ஸ் என்கிட்ட இப்போ இல்லாதனால உதய்பூரில் என்னால் அதை ட்ராக் ரேஸ் பண்ணி காட்ட முடியாது. ஸோ இந்த வண்டி ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்றது எனக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சலரேஷன் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. எஸ்பெஷலி அவங்களோட இந்த ஸ்ப்ராக்கெட்டிங் செட்டப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீல் டார்க் வந்து இந்த செக்மெண்ட்டில் இருக்க எல்லா வண்டியோடையும், ஃபார் எக்ஸாம்பிள் ஜிக்ஸர் 250 இல்லை டியூக் 250 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை விட இது வந்து பெட்டர் வீல் டார்க் 10 to 15% அதிகமாக கொடுக்குறதா வந்து ஹீரோ வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன். வண்டி வந்து ரொம்ப ஃப்ரான்டிக்காக ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி அந்த பவர் பேண்ட் 7 to 9 இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக புல் பண்ணுது. அதுக்கு கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ராக்டபிளாக இருக்குது. அந்த நேச்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கம்மி ஸ்பீடில் ஓட்டினீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் 4th கியரில் இருக்கீங்க, ஒரு 40ல் இருக்கீங்க, அப்படியே சும்மா பாட்ரு அரவுண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் இன்ஜின் வந்து ஹாப்பியாக இருக்குது. அதே இது நீங்கள் வந்து புஷ் பண்ணுறீங்க, 7 to 9 ஓட்டுறீங்க, ஒரு ஷிஃப்ட்டையும் ரெவல்யூமீட்டர் 10,000 பண்ணுறீங்கன்னா அதுக்கும் வந்து வண்டி ரெடியாக இருக்குது. அண்ட் கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பல்ஸ் மாதிரி கரிஸ்மாவோட இன்ஜினை எடுத்து அதுக்கு ஒரு கியரிங் ஸ்ப்ராக்கெட்டிங் ஒர்க் பண்ண வச்சது மாதிரி இல்லாமல் இவங்க இந்த 250க்குனே செஞ்ச கியர் பாக்ஸ் இருக்கிறனால கியரிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஸ்ப்ராக்கெட் செட்டப் இருக்கிற போதும் நீங்கள் 5th கியர்லேருந்து 6th கியர் போடும்போதே வண்டி ஆர்பிஎம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 ஆர்பிஎம் கம்மியாகுது. ஸோ அது வந்து நல்லா இருக்குது க்ரூசபிலிட்டிக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஹைவேஸில் வந்து ஒரு 110, 115 மெயின்டைன் பண்ணுறது வந்து பாசிபிள் தான். அதுக்கு மேலே கூட நீங்கள் கொஞ்சம் டாலரன்ஸ் இருந்தால் 120 வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். பட் ஈஸியாக இது வந்து அந்த ஸ்பீட்ஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக அச்சீவ் பண்ணுது. ஸோ அது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்பர்ஸ் பேசலாமா? 0 to 60 3.2 செகண்ட்ஸ், 0 to 100 8.5 செகண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அதோட டாப் ஸ்பீடை அச்சீவ் பண்ணுறதுல இதுதான் ஃபாஸ்டஸ்ட் வண்டி. இந்த 250cc செக்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 ஹார்ஸ் பவர்
கேடிஎம்மை விட 1 கம்மி. அண்ட் தென் கிளாஸ் லீடிங் கேடிஎம்மை மேட்ச் பண்ணுற மாதிரியே 25 நியூட்டன் மீட்டர்ஸ். இதெல்லாமே அதை விட 2 கேஜி கர்வ் வெயிட் கம்மியாக இது வந்து செமி ட்ரை சம்ப் லூப்ரிகேஷன் வந்து ரன் பண்ணுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ எம் ரியலி சாட்டிஸ்ஃபைட். வண்டி வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஹீரோ ஒரு நல்ல லிக்விட் கூல் இன்ஜினை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்களா அப்படின்ற கேள்விக்கு பதில் இன்னைக்கு ஆமாம். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து ரொம்பவே என்ஜாயபிளாக இருக்குது. நீங்கள் ஈஸியாக ஃப்ளிக் பண்ணி ஓட்டிக்கலாம். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அதே மாதிரி அந்த இன்ஜினும் பவர் பேண்டும் அதுக்கேற்ற மாதிரி மேட்ச்டாக இருக்கிறனால ரொம்ப நல்லா வந்து பார்த்திங்கன்னா சாதுவாகவும் ஓட்டலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி ஓட்டலைனாலும் அந்த மாதிரி அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் இருக்குது. அண்ட் தென் சிட்டி ரைடிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹீட் மேனேஜ்மெண்ட் தான். சுத்தமாக இன்றைக்கி உதய்பூரில் எனக்கு வந்து ஹீட் வந்து ஃபீலே ஆகலை. அந்தளவுக்கு ரைடருக்கு ஹீட் அடிக்காத மாதிரி செம்மையாக டிஃப்ளெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் குறை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட சஸ்பென்ஷன் சிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட்லிங் ஓரியன்டாக தான் இருக்குது. நீங்கள் ஃபிட் பண்ணும்போது ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃப்ளிக் ஆகிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ரம்ப்ளர்ஸை ஃபேஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது திருப்பும்போது ஒரு அன்ஈவன் பேட்ச் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அஃப்கோர்ஸ் ரொம்ப மோசமாக அந்த பம்பையோ அந்த பாட்ஹோலையோ அப்சர்வே பண்ணல நான் சொல்ல மாட்டேன். பட் அதில் வந்து ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்குது. அந்த இனிஷியல் கம்ப்ரெஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அது வந்து நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டை வந்து ஸ்டெப் பேக்காக எடுக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜிக்ஸர் 250 எடுத்துக்கிட்டிங்கனாலோ இப்போ இருக்க கேடிஎம் 250 எடுத்துக்கிட்டிங்கனாலோ அது இதை விட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் தென் ஹைவேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் 110, 100 இதெல்லாம் ஈஸியாக நாள் ஃபுல்லாக பண்ணலாம். இன்ஜினும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. பட் விண்ட் ப்ரொடெக்ஷன் வந்து ஆப்வியஸாக ஒரு நேக்கட் பைக்கில் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ அது மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ரெண்டாவது இந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்காக செஞ்ச சீட். நான் பெருசாக சீட் கம்ஃபர்ட்லாம் குறை சொல்ல மாட்டேன். பட் இந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. அப்புறம் பில்லியன் கம்ஃபர்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் எக்ஸ்ட்ரீமில் எனக்கு பிடிக்காத 2 விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டயர்ஸ் தான். ஏன்னா வண்டி அவ்வளோ ஃப்ளிக்கபிளாக அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஒரு ஸ்மூத் பேட்சை பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறத அப்படியே கேட்குது. ஹேண்ட்லிங் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இந்த எம்ஆர்எஃப் டயர்ஸ் ஒரு லெட் டவுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்டீல் பிரேஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இந்த வண்டியோட ஹேண்ட்லிங்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூரோ கிரிப் இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு ஆல்ஃபா H1 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு சேஃபாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு வழியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன லெட் டவுனாக தெரியுது. பட் அதனாலயா இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்தினாலையா தெரில, இன்னொரு விஷயத்தையும் என்னால் புரிஞ்சிக்க முடியல இந்த பைக்கோட ஏபிஎஸ் கேலிப்ரேஷன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பிரேக்ஸ்க்கு வந்து நான் பெருசாக க்ரெடிட் கொடுத்தே ஆகணும். ஹீரோ வந்து 5 to 10% இந்த செக்மெண்ட்டோட பெஸ்ட் பைக், அதாவது மறைமுகமாக கேடிஎம் தான் சொல்கிறாங்க, அதை விட பெட்டர் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் பிரேக்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. அவங்க சொல்கிற கிளைம் பண்ணுறத உண்மைன்னு ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு பிரேக்ஸ் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக அவ்வளோ ஃபீலோட சூப்பராக இருக்குது. பட் ஏபிஎஸ்க்குள்ளே நீங்கள் போகிற வரைக்கும் தான் அது சூப்பராக இருக்குது. ஏன்னா நார்மலாகவே இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் வந்து இன்டர்வீன் ஆகிறது ரொம்ப லேட்டாக வச்சுருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் வீல் வந்து க்ரிப்பை லூஸ் பண்ணி ஸ்லைட் பண்ணும்போது தான் வந்து ஏபிஎஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது. சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் அதை ஆன்டிசிபேட் பண்ணாதவங்க ஓட்டினாங்கன்னா ஃப்ரண்ட்டை அவங்க வந்து லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டப்புன்னு பிரேக் அடிக்கணும் அப்படின்னா சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டக்குன்னு அந்த ஒரு செகண்ட் வந்து ஏபிஎஸ் வந்து நமக்கு கை கொடுக்கல, ஸ்லிப்பு வந்து நமக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. பட் என்னோட இந்த வண்டியிலேயே அந்த டிஃபெக்ட் இருக்கா ஏபிஎஸ் கேலிப்ரேஷன்னு தெரில. ஸோ டூரிங் பற்றி பேசும்போது ஒரு சின்ன டிமெரிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க் வந்து பார்க்க பெருசாக தான் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து பார்த்திங்கன்னா 11 லிட்டர் தான் பிடிக்கும்.
ஸோ அடிக்கடி நீங்கள் ரீஃபியூல் பண்ணுற மாதிரி இருக்கும். மைலேஜ்னு பேசுனீங்கன்னா எனக்கு வந்து இன்றைக்கி 29, 28 கிட்ட கிடச்சிச்சு. இத்தனைக்கும் நான் ஹார்டாக புஷ் பண்ணியுமே அவ்வளோ மைலேஜ் கிடச்சிச்சு. ஸோ வண்டி வந்து இந்த கன்சோல் சொல்கிறபடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல மைலேஜை ரிட்டர்ன் பண்ணுது. அண்ட் இன்னொரு விஷயமா ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபோன் மவுண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆக்சஸரியாக ஸ்டாண்டர்டாகவே தராங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். பட் இந்த மவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைப்ரேஷன் டேம்பிங்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்த மாதிரி தெரியல. அதுக்கு தான் நம்மக்கிட்ட இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. ஸோ அப்ஷிஃப்ட்டோட இந்த ஃபோன் மவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வைப்ரேஷன் டேம்பிங்கையும் மொபைல் வந்து ஈஸியாக கீழே விழக்கூடாது, நல்லா ஒரே பிளேஸில் இருக்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக ஹோல்ட் ஆகணுன்றதுக்காக நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. இது வந்து ஒரு பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. ஜஸ்ட் ஒரு நல்ல ப்ராடக்ட், ஒரு நல்ல ஒரு அஸ்பைரிங் பிராண்டுகிட்டேருந்து வந்துச்சு. ஸோ அதை உங்கள்கிட்ட தெரியப்படுத்தணும்னு விரும்புகிறோம். அதுதான். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பற்றி பேசணுன்னா ரொம்ப பேசிக்காக ரொம்ப மினிமலாக இருக்குது. பட் தேவையான எல்லா விஷயமும் அதில் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் குறை சொல்ல போகிறதில்ல. எனக்கு வந்து டிஸ்பிளே தெரியுதுப்பா பெரிய வெயில்லையும். ஸோ அதனால் அதை நான் குறை சொல்ல போகிறதில்ல. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 ஏபிஎஸ் மோட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரோட் மோடு, இன்னொன்று வந்து ட்ராக் மோட். ட்ராக் மோடு வந்து ரியர் ஏபிஎஸ்ஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணுது, சூப்பர் மோட்டோ மோடு மாதிரி. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் கியரில் வந்து உங்களுக்கு SOS அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது. அழுத்துனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆன ஒருத்தர் வந்து எப்படி இதை திறந்து இந்த ஸ்விட்ச் அழுத்துவாருன்னு தான் புரியல. மேபி வேறு ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டிங்கன்னா SOS அழுத்திக்கலாம். அண்ட் தென் ஸ்விட்ச் கியர்லாம் டிப்பிக்கலாக ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 210 பார்க்குற மாதிரியே எல்லாமே அதே மாதிரி நீட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீஃபைன்மெண்ட்டும் நல்லா இருக்குது. அந்த எக்ஸ்பல்ஸ் 210 மாதிரி இல்லை. அஃப்கோர்ஸ் சின்ன வைப்ஸ் தெரியுது. சீட்லேயும் ஹேண்டில் பார்லையும் லைட்டாக தெரியுது. பட் பெரிய இஷ்யூ கிடையாது. மிச்சபடி இந்த மோட்டர் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னோடய குட் புக்ஸில் தான் இருக்குது. எக்ஸ்ட்ரீம் 250R வந்து ஹீரோ எங்களால் ஒரு ப்ரீமியம் மோட்டர் சைக்கிள் செய்ய முடியும் அப்படின்றத கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம்னு கூட சொல்ல முடியாது. ஹீரோ ஹேஸ்டர் கணக்கில் எடுத்திங்கன்னா ஒரு டெக்கேட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த மோட்டர் சைக்கிளில் அவங்க பர்ஃபெக்ஷனை அட்டைன் பண்ணியிருக்காங்கன்னே நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைம் காம்படிட்டரான டியூக் 250 விட இது வந்து 40,000 ரூபாய் கம்மியாக இருக்குது. எக்ஸ்ஷோர் ப்ரைஸ் வந்து சென்னை 1.8 lakhs வருது. டாமினாரை விடவும் 10,000 ரூபாய் கம்மி. ஸோ வேல்யூ ஃபார் மணி வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக அடிச்சுக்கவே முடியாது. செம்ம வேல்யூ இந்த மோட்டர் சைக்கிள் வந்து. ஸோ ஹீரோவோட சின்ன இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இஷ்யூஸ், அப்புறம் இந்த மாதிரி சின்ன குவாலிட்டி இஷ்யூஸ், அப்புறம் குறிப்பாக அவங்க சர்வீஸ் சப்போர்ட் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு மிகப்பெரிய வின்னர் இருக்குது அப்படின்றத நான் நம்புகிறேன். அதை விட முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இன்னும் ஒரு மேனுஃபேக்சரர் இவ்வளோ வேல்யூவாக இவ்வளோ பர்ஃபார்மன்ஸோட ஒரு மோட்டர் சைக்கிளை தர்றதுக்கு ரெடியாக இருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்க்கு சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை பற்றி கொஷின்ஸ் இருந்தால் தாராளமாக கேளுங்க. நம்ம பாசிட்டிவாக ஒரு கான்வர்சேஷன் பில்டப் பண்ணுவோம். தேங்க்யூ.